சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி. ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நாம டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் சிலபஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஏஐ பொறுத்த வரைக்கும் கிராமர் சிலபஸை பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் ஏஐ பொறுத்த வரைக்கும் கிராமர் தான், நாம் படிச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரேசஸ், மேட்ச் த ஃபாலோயிங், மீனிங்ஸ் தான். செகண்ட் ஒன் மீனிங்ஸ் தான். தேர்ட் ஒன் ஆப்போசிட்ஸ். இப்போ இதெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும். பழசு புதுசு சேர்த்து படிச்சிருங்க. இந்த மூணுத்துக்குமே பழசு புதுசுன்னு பாரபட்சம் பார்க்காம சேர்த்து படிச்சிருங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கிராமர் சொல்லி தந்துடலாம். கிராமர் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கு மிஸ் ஆகாது. எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் மிஸ் ஆகும். சரியா? மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ஸு, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த இடத்துல தான் உங்களுக்கு மிஸ் ஆகும். சரிங்களாம்மா? இதில் தான் வந்துட்டு பிரச்சனை வந்து நிற்கும். உங்களுக்கு 1 மார்க் போடுறது, 2 மார்க் போடுறதுலாம் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை என்ன பண்ணிடணும் அப்படின்னா தெளிவுபடுத்திக்கணும். அடுத்தது ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு. சரியா? ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸ்லாம் ஈஸி. ஆர்டிக்கல், ப்ரிப்போஷன், கொஸ்டின் டேக், டென்ஸ், வாய்ஸு எல்லாமே உங்களுக்கு பேசிக்கான ஒரு 20 கிளாஸு இல்லை ஒரு 10 கிளாஸ் மாதிரி இருக்கும். 10 கிளாஸ் இருக்கும். பேசிக்கான கிராமர் அதிலே படிச்சுடுவோம். நான் ஃபைனைட் வேர்பு, இது எல்லாமே வாய்ஸு, இது எல்லாமே அதிலே நாம் படிச்சுடுவோம். சரியா? கொஸ்டின் டேகு, ஹோமோஃபோன்ஸு, ஃபைண்ட் அவுட் தி எரருடைய பேசிக்கு, இதுவும் படிச்சிடும். சரியா? ஸோ இது படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிராமர்னால் என்னது அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ பார்க்காத திடீர்னு ஒரு டாபிக் வந்துச்சுனாலும் ஓரளவுக்கு ஆன்சர் போடுற மாதிரி நாம் படிச்சிருவோம். ஸோ பிரச்சனை வராது. காம்ப்ரிஹென்ஷன் இது வரைக்கும் கேட்ட கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்குறது தான் காம்ப்ரிஹென்ஷன். செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸு, ஃபைண்ட் தி ஆட் வேர்ட்ஸு, ப்ளூரல் ஃபார்ம் படிக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் நம்ம படிக்கணும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு, டிகிரி ஐடென்டிஃபை பண்ணுறது, பிளெண்டிங் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்கோரிங் ஏரியா. பிளெண்டிங் வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லாம் ஸ்கோரிங் ஏரியா. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸை பார்த்து பயப்படாதீங்க, நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அதில். சரியா? ஈஸியாக தட்டிடலாம். கரெக்டாக பார்த்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக தட்டிடலாம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லாம். சரி, அடுத்தது இதுதான் ஒரு முக்கியமான ஏரியா. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிலபஸ் ஏபிசி அப்படின்னு 3 பிரிஞ்சு இருக்கும். இதில் ஏ பார்ட்டில் கிராமர் இருக்கும். சரியா? பார்ட் ஏ அப்படிங்கிறதுல கிராமர் இருக்கும். பி லிட்ரேச்சர் தான். பியில் லிட்ரேச்சர், சிலையும் லிட்ரேச்சர். ஒன்றும் இல்லை, லிட்ரேச்சர்னா ப்ரோஸு, போயம்ஸு. ப்ரோஸு, போயம்ஸ் தான். ப்ரோஸு, போயம் தான் பியும் சியும். சரியா? பிசி ஃபுல்லாகவே ப்ரோஸு, போயம் கொடுத்துருவாங்க. ரைட். இந்த ப்ரோஸு, போயம் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அளவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். படிக்கிறத ஆனால் தெளிவாக படிக்கணும். கம்மியாக தான் இருக்கும். படிக்கிற விஷயத்த தெளிவாக படிச்சுட்டா நம்மளுக்கு போதும். சரி, ஃபஸ்ட்டு இருக்குது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நான் உங்களுக்கு தனியாக டீச் பண்ணுவேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இவ்வளவு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அல்லிட்ரேஷன்லேருந்து அப்பாஸ்ட்ரஃபி வரைக்கும் இவ்வளவு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு எப்படி இப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு வரும் எல்லாமே நாம் பார்ப்போம். சரியா? எந்தெந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு எந்தெந்த இதுக்கெலாம் வரும் எல்லாத்தையுமே இதுக்குள்ள ஃபுல்லாக இருக்கிறத நாம் பார்த்து கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு போயம் படிக்க 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 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு சைடு பை சைடு சொல்லுவேன். கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியாக வேற பார்ப்போம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்தையும் தனியாக ஒரு 2 நாள் ஆகும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுமையாக படிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதனால் பொறுமையாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை படிச்சிடுவோம். க்ளீனாக புரிஞ்சிடும். அடுத்தது கீழே இருக்கிற போயம்ஸு. கீழே இருக்கிற போயம்ஸு இவ்வளவு போயம்ஸ் இருக்குது. எதுவும் கஷ்டமான போயம் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட்டு
சிம்பிளாக வாசிச்சாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் டக்குன்னு எதெல்லாம் முக்கியமான ஏரியா, முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம், கேள்விகள் எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கொஞ்சம் வாசித்து புரிகிற போயம் தான். சில போயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சாம் ஆஃப் லைஃபு, விமென்ஸ் ரைட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்னேக் அதே மாதிரி தான், கொஞ்சம் அப்படியே சுற்றி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் போயம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். எர்த்து, டோன்ட் குவிட்டு, அப்பாலஜி, பி கிளாட் யுவர் நோசஸ் ஆன் யுவர் ஃபேஸ், ஃப்ளையிங் ஒண்டர், சானட் ஃபார்ம் இன்கம்பேரபிள் மதர் எல்லாமே வாசித்தாலே தட்டி விடுற போயம்ஸ் தான். ஸோ வாசித்து டக்குன்னு தட்டி விட்டுரும். அடுத்தது அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு ஃப்ரம் போயட்ரி. அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். இந்த போயம் நீங்கள் படிச்சீங்கனாலே போயம் சுற்றி எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான் உங்களுடைய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். போயம் இதில் இருக்கிற எல்லா போயமும் இதில் அப்படியே இருக்கும். போயமை வாசிக்கிறோம், போயம் வாசி படித்தாலே அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை அப்படியே படிச்சிட வேண்டியதான். ரைட். அடுத்தது இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ். இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ். இந்த ஏரியாவில் இந்த போயம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எல்லாமே ஏற்கனவே படித்த போயமாக தான் இருக்கும். வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர், இது மட்டும் எக்ஸ்ட்ராவான போயமாக இருக்கும். சரியா? இது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவான போயமாக இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்த போயம், மேலே ஏற்கனவே பார்த்துருப்போம், இல்லை கீழே பார்த்துருப்போம். அப்புறம் பயோகிராஃபி குறிச்சி தந்துருவோம் உங்களுக்கு. பயோகிராஃபியில் மார்க் பண்ணி கொடுத்து அந்த பாயிண்ட்டை மட்டும் படிங்க அப்படின்னு பார்ப்போம். பயோகிராஃபிலாம் ஓல்டு கொஸ்டின் பயங்கரமாக ரிப்பீட் ஆகும். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம்னாலே இந்த பயோகிராஃபி ஓகே ஆயிரும். சரியா? பயோகிராஃபி ஈஸியாக ஓகே ஆயிரும். அப்புறம் கொஸ்டின்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர்ஸ். இப்போ நீங்கள் படிக்க போகிறதுலே முக்கியமான ஏரியா இந்த ஏரியா தான். இதில் இந்த மொத்தமாகவே ஏ பாட்டுக்கு ஒரு 33, பி பாட்டுக்கு ஒரு 33, சி பாட்டுக்கு ஒரு 34, 100 வந்துடும். இந்த பி பாட்டில் இருக்கிற 33ல் உங்களுக்கு 5ல் இருந்து 7 கொஸ்டின் இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. 5 to 7 கொஸ்டின் இதில் தான் கேட்பாங்க. மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸு, ஜூலியஸ் சீசர், சானட்டு 116, இந்த 3 இதுக்குள்ளே இருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த 3 ஏரியாவில். அதனால் இதை கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக டீட்டெயில்டாக நாம் பார்ப்போம். இந்த 3 மட்டும். சரியா? அடுத்தது ஆஸ்கர் வைல்டுடைய மாடல் மில்லியனர் இல்லைன்னா செல்ஃபிஷ் ஜெயண்ட். ஆஸ்கர் வைல்டுடைய மாடல் மில்லியனர், செல்ஃபிஷ் ஜெயண்ட். மாடல் மில்லியனர் இல்லைன்னா செல்ஃபிஷ் ஜெயண்ட்டுங்கிறது இந்த விஷயங்கள் ஆஸ்கர் வைல்டு எழுதின இந்த கதைகள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கதை நல்லாவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அப்புறம் இருக்கிற ஒரு கதை மியூசிக்கை பற்றி சொல்கிற ஒரு கதை. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். இந்த ஏரியாவில் இருந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. இது கொஞ்சம் சுற்றி விடுற ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தட்டிடலாம். இந்த இடத்துல அப்துல் கலாமுடைய ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும், பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே மனப்பாடம் பண்ணணுமா? கிடையாது. என்ன சொல்ல வராரு, எது முக்கியமான பாயிண்ட்டு, அண்டர்லைன் பண்ண வேண்டியது எது, படிக்க வேண்டியது எது, அதை மட்டும் படிச்சுட்டா போதும். அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளேசஸ். இதுவும் அதே மாதிரி தான் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நல்லா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அத்தூஷி டேஸ்பாண்டேஸ் டு த லேண்ட் ஆஃப் ஸ்னோ. இதுதான் நல்லா உங்களை அப்படி சுற்றி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை, இதுக்கு நம்ம படம் போட்டு படிச்சிருவோம். இப்படி அவங்க எப்படி மேலே ஏறுறாங்க அப்படிங்கிறத ஒரு பிக்சர் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு படிக்க வச்சுருவேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. போன தடவை அப்படி தான் படித்தோம், இந்த தடவை அப்படியே படிச்சிருவோம். மனோகர் தேவதாசி யானைமலை, பிரகதீஸ்வர் டெம்பிளும் யானைமலையும் ஈஸியாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேருந்து அமெரிக்கன் இங்கிலீஷாக மாற்றுறதுக்குரிய வார்த்தைகள். சில வார்த்தைகள் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்கும். சரியா? லாரி அப்படின்ட்டு இருக்கும், ட்ரக்குன்னு இருக்கும். லாரின்னு ஒன்று இருக்கும், ட்ரக்குன்னு ஒன்று இருக்கும்.
சரியா? லாரி இருக்கும், ட்ரக்குன்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் வேற வேற வார்த்தைகள். ஆனால் வேற வேற வார்த்தைகள் ஒரே இதை தான் சொல்லுது, லாரியை தான் சொல்லுது. இப்போ லாரி என்னது, ட்ரக் என்னது அப்படின்னா, இது பிரிட்டிஷ் இங்கிலீஷாக இருக்கும், இது அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்கும். இவ்வளோ தான், ஒரே மாதிரி வார்த்தைகளை அப்படியே படிச்சுட்டே இருப்போம். சரியா? ஒரே மாதிரி வார்த்தைகள், லாரி ட்ரக்கு மாதிரி வார்த்தைகள். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் வர வர உங்களுக்கு போடுறேன். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக படிச்சிடலாம். ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 100க்கு 95+ எடுக்கணும், அதுதான் எய்ம். அட்லீஸ்ட் ஒரு 90+ எடுக்கணும். இது எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய ஃபிலிம்ஸு கிளியர் ஆகும். லாங்குவேஜில் 90+ இல்லை 95+ கண்டிப்பாக கையில் வேணும். சரியா? 90+ இல்லைன்னா 95+. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்துடலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா 90+ இல்லை 95+ உறுதியாக உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, அது ஓகே. இப்போ பார்ட் சி. சரி, இப்போ பார்ட் சிக்குள்ளே நம்ம போக போகிறோம். பார்ட் சியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச் த போயம் வித் த போயட்ஸு. இவங்க இந்த போயமை படிக்க வேண்டாம். இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். போயத்துடைய ஆத்தர் யாரு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சரியா? போயத்தை எழுதுனது யாரு அது மட்டும். இப்போ இங்கே பாருங்க, கதையுடைய நேஷனாலிட்டி. இந்த கதை எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு? இப்போ எல்லா கதையும் ஒரு இடத்துல இருந்தா வரும், ஒரு பர்டிகுலர் நாட்டில இருந்தா வரும். இந்த கதையுடைய நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, கதை எழுதினவருடையது கிடையாது. கதையுடைய நேஷனாலிட்டி. சரியா? கதை எழுதினவர் கிடையாது. அடுத்தது ஐடென்டிஃபை தி ஆத்தர் வித் த ஷார்ட் ஸ்டோரி. இது எல்லாமே கதைகள், எல்லாமே கதைகள். கதைகளுக்கு ஆத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆத்தர் யாரு எழுதியிருக்காரு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி கொஸ்டின் கேட்பாங்க. இது உங்களுக்கு சி புக்கில் இருக்குது. ஃபேமஸான பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ் தெரிஞ்சு வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது போயட்டுடைய நேஷனாலிட்டி. எந்தெந்த போயட்டு எங்கெங்கே இருந்திருக்காங்க, எந்தெந்த போயட்டு எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய நேஷனாலிட்டி என்ன, வரிசையாக படிச்சிடலாம். ஷார்ட்கட் வச்சு படிச்சிடலாம். ஸோ ஈஸியாக முடிச்சிடும். ஷார்ட்கட்டை போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடும். அடுத்தது இந்த கதைகளில் இருக்கிற கேரக்டர். இந்த எல்லா கதைகளையும் படிக்கணும். இதில் ஃபார்மர்லாம் ஒரு கதை வரும். இந்த இருக்கிற எல்லா கதைகளையும் படிக்கணும். இந்த கதைகளில் இருக்கிற கேரக்டரை பார்க்கணும். கோட்ஸு தெரிஞ்சுக்கணும். கோட்ஸ்னால் இந்த கதையில் திடீர்னு ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இது எந்த கதையிலேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. அது கொஞ்சம் கேட்பாங்க. அது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சன் ஆன்டிட்ரு, இந்த டெய்ஸி, சன் பீம், இதெல்லாம் ஈஸியான கதை தான். நீம் ட்ரீ வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைங்க கதை. ஸோ இந்த மாதிரி கதைகளை வந்துட்டு என்னென்னா அப்படி மேலோட்டமாக பார்த்தா போதும். இந்த கதை இதை பற்றின்னு பார்த்தா போதும். கேரக்டர் படிச்சிடுவோம், கேரக்டர் தனித்தனியாக படிச்சிடுவோம், கீழே கோட்டு படிச்சிடுவோம். அடுத்து ட்ராமா, ஃபேமஸ் லைன்ஸு, கேரக்டர்ஸு, கோட்ஸு ஃப்ரம் ஜூலியஸ் சீசர், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். சரி, இந்த ஜூலியஸ் சீசருங்கிறது இதில் முக்கியமானது. சரிங்களா? பயங்கர முக்கியமானது. ஏற்கனவே பார்ட் பியில் நாம் பார்த்தோம். சரியா? B5 C7 எடுக்கிறது. B5 C7. சரியா? ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற ஜூலியஸ் சீசர், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். பார்ட் பி புக்கில் 5ஆவதும் சி புக்கில் 7ஆவதுமா இருக்குது. அதே கதை தான். சரியா? ஸோ இதை முக்கியத்துவம் கொடுத்து நல்லா டீட்டெயிலாக படிப்போம். இருக்கிறதுல டீட்டெயிலாக படிக்க போகிறது ஜூலியஸ் சீசரை தான். அப்புறம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிக்கிறது. பிளேசஸ் விச் இஸ் சூட்டபுள் ஆப்ஷன். இவர் போயட்டா, இவர் பெயிண்டரா, இது என்ன இடம், இப்படிலாம் ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுப்பாங்க. ஃபோக் ஆர்ட்ஸை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபோக் ஆர்ட்ஸ், பரதநாட்டியம் தமிழ்நாடு, ஒரு மாதிரி குச்சிப்புடி ஆந்திரா, இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா?
பாங்கரானா பஞ்சாபு, இந்த மாதிரி இருக்கிற சில ஃபோக் டான்சஸ், அந்த டான்சஸ் ஃபோக் டான்சஸ் கல்ச்சுரல் டான்சஸ் எல்லாத்தையுமே வச்சு அது ப்ளஸ்ஸு எந்த ஸ்டேட்டுக்குரியதுன்னு கேட்பாங்க. அப்புறம் ஆத்தரு இவர் எந்த புக்கு எழுதியிருக்காரு, அப்புறம் கேரக்டரை கொடுத்துட்டு இது எந்த கதையில் வருது. ரவுத்தர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ரவுத்தர் இந்த கேரக்டர் எங்கே வராப்பில் அப்படின்னா ரீஃப்ளவரிங், மறுமலர்ச்சி, திரும்ப மலர்றது. ரீஃப்ளவரிங்னு ஒரு கதை இருக்குது, அந்த கதையில் இவர் வராரு. ஸோ இதுதான் கேள்வி கேட்பாங்க. ரவுத்தருங்கிறவர் எந்த கதையில் வராரு, கதை தெரிஞ்சிருந்தால் தான் எழுத முடியும் ரீஃப்ளவரிங் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்டோரி டைட்டில், மேட்ச் கேரக்டர்ஸ் வித் த ரெலவெண்ட் ஸ்டோரி டைட்டில். ஸ்டோரி டைட்டில் கூட மேட்ச் பண்ணணும். செல்ஃபிஷ் இந்த இருக்குல்ல, இந்த எல்லா கதைகள்லையும் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸை எடுத்துட்டு இந்த கதையில தான் இந்த கேரக்டர் வருவாங்க அப்படின்னு மேட்ச் பண்ணுறது. அடுத்தது அபவுட் த போயட்ஸ். இது நான் உங்களை படிக்க வச்சிருவேன், பிரச்சனை இல்லை. எந்தெந்த பாயிண்ட்டு எந்தெந்த போயிட்டை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறத படிச்சிடலாம். அப்புறம் அபவுட் த போயட்ஸ், அபவுட் த ட்ரமாட்டிஸ்ட். இவங்க 2 பேரும் ட்ராமா எழுதுகிறவங்க, ட்ரமாட்டிஸ்ட்னு பேர். சரியா? அடுத்தது மென்ஷன் த போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அக்கர். இந்த லைன்லாம் எந்த போயத்தில் வருதுன்னு கேட்கணும். இந்த போயத்தை கொடுத்துருவாங்க, எந்த லைனில் வருதுன்னு கேட்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இந்த ரொம்ப சிம்பிளான போயமாக இருக்கும், லைன் கொடுத்துருப்பாங்க, எந்த போயம்னு அடிக்கிறது. அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர், ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி ஆட்கள் எழுதின மற்ற புத்தகங்கள், அதர் ஒர்க்ஸ். அதாவது ஆத்தரை பற்றி கீழே சில நேரம் சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க, சில லைன் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் இது வரும். இது தட்டிடலாம். அடுத்தது தீம் என்னது, என்ன தீம், இதில் தான் இருக்கிற தீம் மட்டும் கேட்பாங்க. எது சம்மந்தப்பட்டது, இதோடைய முழு தீம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சிற்பினா சிற்பின்னு அர்த்தம். இந்த ஸ்கல்ப்டர், சிற்பத்தை செதுக்குவார்ல, ஸ்கல்ப்டர். சிற்பி அப்படிங்கிறவர் ஸ்கல்ப்டர். எதை பற்றி இருக்கும், சிற்பத்தை செதுக்கிறத பற்றி இருக்கும். அப்புறம் ஃபேமஸ் கோட்ஸு, இந்த போயிட்ஸ் எல்லாம் எந்த பீரியடில் இருப்பாங்க, கடைசியாக போயிட்டையும் மேட்ச் பண்ணுறது. அப்புறம் இது லெசன்ஸ், இது வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் லெசன்ஸு. இதில் டேரெக்டாக இந்த லெசனில் இது என்ன சொல்லுது அப்படின்னு டேரெக்டாக கொஸ்டின் இருக்கும். லெசனில் இருக்கிற கொஸ்டின்லாம் வந்துட்டு லெசன் எடுக்க உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போது ஏபிசி இதில் பார்த்தீங்கன்னா ஏ கிராமர் போர்ஷன். நீங்கள் படிக்க வேண்டியது எதுன்னா சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங்கு, அப்புறம் பிளெண்டிங் வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள். பிசியில் பார்த்தீங்கன்னா ஆத்தரை பற்றி, அபவுட் தி ஆத்தர், அப்புறம் ஆத்தர் எழுதின மற்ற விஷயங்கள், மற்ற புத்தகங்கள் அப்படிங்கிற விஷயந்தான். உங்களுடைய ஏபிசி புக்கு, நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஏபிசி புக்கு, அதில் பிசி புக்கு ஃபுல்லாகவே நான் வச்சு உங்களுக்கு நடத்திடுவேன். சரியா? புக்கு அப்படியே வச்சு உங்களுக்கு நான் நடத்திடுவேன். ஏ புக்குக்கு வேறு மெட்டீரியல் வச்சுருக்கேன், அந்த மெட்டீரியல் வச்சு கிளாஸ் எடுத்துருவேன். ஸோ டோட்டலாக நாம் ஃபுல் கிளாஸு கவர் பண்ண போகிறோம். சிலபஸை ஒரு தடவை பார்த்துட்டோம். இதில் ஏக்கு அதிக முக்கியத்துவம், பிசிக்கு கம்மியான முக்கியத்துவம். சரியா? ஏக்கு அதிக முக்கியத்துவம், இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இது கிராமர் மார்க் ஈஸியாக போகக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் ஈஸியாக மார்க்கு போயிடும், மார்க் டக்குன்னு போயிடும். அதனால் இது இந்த கிராமர் இருக்குல்ல, இந்த ஏ பார்ட்டில் இருக்கிற கிராமர், இது நல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட்டா? பிசி இருக்குல்ல, இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கிராமர் கிளியர் பண்ணிடுவோம். பிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏக்கு அதிக டைம், பிசிக்கு கம்மியான டைம். இதில் மாற்றி படிப்போம். ஃபஸ்ட்டு ஏபிசி மாற்றி போர் அடிச்சதுன்னா கிராமர் போர் அடிச்சதுன்னா லெசனில் போர் அடிச்சுன்னா கதையில் போர் அடிச்சுன்னா போயமு. இப்படி மாற்றி நம்ம போய்கிட்டே இருந்துடலாம், பிரச்சனையே இருக்காது. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.